கடலூரில் என்எல்சி அமைத்து வந்த சாலை பணிகளை தடுத்து நிறுத்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், முதல்ல இந்த சாலை பணிகள் என்பது என்எல்சி நிர்வாகத்திற்காக அமைக்கப்படுகிறதா இல்ல அங்குள்ள மக்களுக்காக அமைக்கப்படுகிறதா? மக்கள் ஏன் இதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? என்எல்சி சுரங்கத்தை ஒட்டி விரிவாக்க பணிக்காக பல்வேறு கிராமங்கள் வெளியேற்றப்பட்டுவிட்டது. பல கிராமங்கள் 2000ஆம் ஆண்டிலே அவர்களுக்கான இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இழப்பீடு முழுமையாக வழங்கப்படவில்லை, பகுதியாகத்தான் வழங்கப்பட்டுள்ளது. எனவே முழுமையான இழப்பீடு கொடுத்துவிட்டு அதன் பிறகு நிலத்தில் கையகப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில்தான் என்எல்சி சுரங்கத்தை ஒட்டி என்எல்சி செல்வதற்காக சாலை அமைக்கும் பணி என்பது நடைபெற்றது. இதனை தற்போது கரைமேடு, மும்முடி சோழகன், கத்தாழை கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். காரணம், தங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான எந்த விதமான மாற்று ஏற்பாடும் செய்யப்படவில்லை, முழுமையான இழப்பீடு தரவில்லை. அது மட்டுமல்லாமல் தங்கள் கிராமத்தில் படித்த இளைஞருக்கு வேலை தருவதாக பயிற்சி அளிக்கப்பட்டது. அந்த பயிற்சி அளிக்கப்பட்டு இதுவரைக்கும் அவர்களுக்கு வேலை வழங்கவில்லை. இந்த கோரிக்கையெல்லாம் வைத்து தற்போது அவர்கள் முற்றுகை போராட்டத்தில், சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். இந்த சாலை என்பது என்எல்சி சுரங்கத்திற்காக செல்வதற்காக போடப்படும் சாலைதான், பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான சாலை அல்ல. ஆனால் இவர்கள் சொல்லும் காரணம், எங்களுக்கான முழுமையான இழப்பீடு, எங்களுக்கான விஷயத்தை செய்து கொடுத்து விட்டு அடுத்ததாக நீங்கள் பணியை மேற்கொள்ளுங்கள், முழுமையான பணிகளை மேற்கொண்டு விட்டால் நாங்கள் எந்த விதமான கோரிக்கை வைத்தாலும் நீங்கள் காது கொடுத்து கேட்பதில்லை. எனவே எங்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதன் பிறகு உங்கள் பணியை மேற்கொள்ளுங்கள் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.